தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழுங்கிற கலைஞரும் ஏற்படுத்தின சுயமரியாதை உணர்வாளர் தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும்போட நிமிர்ந்து நிற்கிறோம். எதிர்த்து நிற்கிறது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சோம். அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி வாதாடி அதிலையும் வெற்றி பெற்றோம். இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் வருது. அதனால தான் பல்வேறு சூழ்ச்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த நிலைமையில தான் அடுத்த கட்டமாக நமக்கு காத்திருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை எண்ணி அதையெல்லாம் எப்படி செய்யணும், தலைமை முதல் தொண்டர்கள் வரை எப்படி ஒருங்கிணைந்து ஒரு இலக்கோடு செயல்படணும்னு விவாதிச்சு அதை களத்தில் செயல்படுத்துறதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம். கழக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள்னு இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது உங்கள் முகங்களில் நான் உதயசூரியனை பார்க்கிறேன். அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயசூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு.